வட்டி வாங்கினால்தான் பில்லியனராக ஆக முடியும் என்ற ஒரு எண்ணத்தில் நாம் இருந்தால் அவர்கள் மட்டும் எப்படி செல்வத்தை அதிகரித்துக் கொண்டே போகிறார்கள் என்ற எண்ணத்தில் இருந்தால் இந்த ஹதீஸை கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியான் பாவம் செய்யக்கூடிய நிலையிலேயே அவனுக்கு அல்லாஹ் அருள் செய்கிறான், அதிகரித்துக் கொண்டே அல்லாஹ் செல்வத்தை பெருக்கிக் கொண்டே வருகிறான் என்பதுடைய அடையாளம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்கிறான் என்பதல்ல, அல்லாஹ் அவனுக்காக அவகாசம் அளிக்கிறான். என்ன அவகாசம்? குர்ஆன் சொல்லுகிறது, ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹ் ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை. அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு ஒரு அடியான் நீங்கும் போது அல்லாஹ் எல்லா வாசல்களையும் திறந்து வைப்பான். என்ன வேண்டும்? எதற்காக நீங்கினாய்? செல்வத்திற்காகத்தானே எடுத்துச் செல், உலக தேவைகளுக்காகத்தானே எடுத்துச் செல். அல்லாஹ்வை மறந்து, குர்ஆனை மறந்து, ஹதீஸை மறந்து இந்த துன்யா தான் உனக்கு வேண்டும் என்றால் இதோ தருகிறேன் என்று விரித்து விடுவான். فلما نسوا ما ذكروا به فتحنا عليهم أبواب كل شيء حتى إذا ما فرحوا أوتوا. அவர்கள் அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து நிம்மதியோடு இருக்கும் போது அகத்னாஹும் திடீரென அல்லாஹ் பிடித்துக் கொள்வார். அதற்கு பிறகு அவர்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை கூறிவிட்டு எமக்கு எச்சரிக்கை சொன்னார்கள்.